கடினமான உழைப்பாளிகளாக மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் தான் தொண்டு செய்கிறதுலையுமே அதிகமாக ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு கடினமான சூழல் வந்தாலும் சரிங்க, அதை உங்களுடைய சாமர்த்தியத்தால் சிறப்பாக கையாண்டு நன்மையை பெறுவீங்க. எல்லோரிடத்துலையுமே அதீத அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மீனராசி தான். ஏழை பணக்காரன் சின்னவன் பெரியவன் இந்த ஒரு வித்தியாசம் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகக்கூடிய தன்மை கொண்டதும் மீனராசி தான். அதே போல் மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்துலாம் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. மனம் உருகக்கூடிய குணம், கேட்காமலேயே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா மீனராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவும் அமைதியான சுபாவம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஆனால் தேவைப்படும் பொழுது உறுதியோடு செயல்படவுமே தயங்காத நபர்கள் தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இந்த சூழலால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. இந்த மீனத்தில் புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நிலைகளையுமே உயர்வையும் நல்ல ஒரு அமைப்பையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். அது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். குல தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே தீரும். வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை உங்கள் குலதெய்வத்தின் அருளால் விரைவில் நடக்கவும், நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்தினம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் தாங்க உங்கள் சுய ஜாதக கணிப்பை விரைவாக தெரிஞ்சுக்கணும், எளிதில் கணிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் விரைவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் என்ன? நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் அது போலவே சரியாக நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இது குறித்த முழுமையான தகவலையும் வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள். மீனராசியில் இருக்கிற பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் செவ்வாய், கூடவே சனியும் இருக்கிறாரு. அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம், அங்கே புதன், அதுக்கப்புறம் சூரியன். இந்த தைரிய வீரியஸ்தானத்தில் பாருங்கள் சுக்கிரன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், சப்தமஸ்தானத்தில் தான் இந்த சந்திரன் இருக்கிறாரு. அடுத்து ஐனசைன போகஸ்தானம், இங்கே ராகு இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழல் உருவாகியிருக்கு இல்லையா இந்த வாரம், இது தாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது சில விஷயம் நீங்கள் நல்லா தான் நடக்கும்னு நினச்சி போவீங்க, ஆனால் என்ன கிரகமோ தெரியல, அது தப்பாக மாறிடுச்சு அப்படிங்கிற நிறைய சூழலை உணர்ந்திருப்பீங்க இல்லையா? அதுதான் இந்த கிரக நிலை அப்படிங்கிறது. இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும், அது எப்படி நீங்கள் சரி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் இந்த வாரம் ஏதாவது விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பு ஏற்படும் பாருங்கள். நீங்கள் உறவினர் வீட்டு விசேஷமாக கூட இருக்கலாம், இல்லை நண்பர்கள் வீட்டு விசேஷமாக இருக்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில், வியாபாரம், குடும்பம் எதுலையாவது ஒரு மாற்றம் வரும் பாருங்கள். எடுத்த காரியம் தாமதப்படுதே அப்படிங்கிற கவலை இப்போ உங்களை விட்டு நீங்குது. ரொம்ப நேரம் கண் விழிச்சு இரவில் வேலை பார்க்குற மாதிரியான சூழல் வரும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான லாபத்தை கொடுத்தாலும் அது சீரான வருமானமாக இருக்கும். ரொம்பவுமே இல்லை அப்படிங்கிற நிலமெல்லாம் கிடையாதுங்க. நல்ல ஒரு லாபம் ஏற்படும். ஆனால் உங்கள் தேவைக்கு ஏற்ப லாபமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் பாருங்கள், உங்களோட பணியில் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் மாற்றலாம். குறைவான லாபத்தையுமே நீங்கள் அதிகரிக்கலாம். ஏன்னா நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த சமயத்தில் கொஞ்சம் செலவுமே அதிகரிக்கும். அதனால் செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் பாருங்களேன், இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் வந்து இந்த கடன் விவகாரத்துலேயும் பண விவகாரத்துலேயும் கொடுக்கல் வாங்கலையும் எச்சரிக்கையாக செயல்படணும். பொறுப்பு கொஞ்சம் இப்போ அதிகரித்து தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் நிறைய மன வருத்தத்தை சந்தித்தவங்களுக்கு அந்த மன வருத்தம், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. இதுக்கு முன்னாடி நிறைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கும். அதுவுமே இப்போ பாருங்கள், சரியான மருத்துவத்தால் அந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து மீண்டு வருவீங்க. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியமே நல்லாயிருக்கும். ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணம் செல்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. எடுத்த வேலையை எப்படின்னா சரியான நேரத்துக்குள்ளே கரெக்டாக முடிக்கிறதுக்கு வந்து சூழல் அமையும். காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கான வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க. இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தானாக தேடி வருது. அரசியல்வாதிகள் உங்களோட கடமையை சரிவர செஞ்சால் கண்டிப்பாக நன்மைகளை அதிகமாக பெறலாம். அறிவாற்றல், செயல்திறமை இது ரெண்டுமே அதிகரிக்குது. உங்கள் உழைப்பு வீண் போகாதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் எடுத்து பாடங்களில் படிக்கிறது நல்லதாக இருக்கும். கொஞ்சம் பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்குமே அதிகரித்து காணப்படும். இந்த வாரம் மீனராசிக்காரங்களுக்கு கவனமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்துலையுமே நன்மையை பெறலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் கூட ஏற்படலாம். ஏன்னா அஷ்டமாதி சுக்கிரன் பாருங்கள் 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வம்பு, வழக்கு, அவமானம், ஆரோக்கிய குறைபாடு, எதிர்மறை சிந்தனை இது எல்லாமே உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு சாதகமான சூழல் உருவாகுது. நேர்வழி, குறுக்கு வழி அப்படின்னு நீங்கள் வந்து திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். நேர் வழியில் செயல்பட்டால் நிறைய நன்மையை பெறலாம். குறுக்கு வழியை தவிர்க்க பாருங்கள். உங்களோட வேலையின் போது சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும். அப்படி வந்தாலுமே அதை துணிச்சலாக செயல்பட்டு வெற்றிவாக சூடுவீங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். தொழில் உத்தியோகம் தொடர்பான இன்னல் உங்களை விட்டு நீங்கும். கொஞ்சம் பயணங்களும் அதிகரிக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்களேன், இந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு விஷயம் கூட நடக்கும். ரொம்ப நாளாக உடல் உபாதை இருக்குது அப்படின்றதுக்கான நல்ல மருத்துவம் செய்வீங்க. இதனால் நீங்கள் நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் மீண்டு வர வாய்ப்பு அமையுது. மீன ராசியில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நல்ல வரன் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. குலதெய்வத்தின் வழிபாடு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. அதனால் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக செயல்பட்டு கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றிகரமான பலனை நிச்சயமாக பெறலாம். சில இடத்துல வேலை வந்து சாதகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்பவுமே உயர்வு கூட ஏற்படலாம். கவனமாக செயல்பட்டால் எல்லாத்துலேயுமே நன்மையை பெறலாம். உத்தியோக ரீதியாக உயர்வை எதிர்பார்க்கலாம். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் இப்போ சிறப்பாக நடக்கும் பாருங்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க நீங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக பேசணும். வச்சுருக்கக்கூடிய பொருட்களை தரமான நல்ல பொருட்களாக வச்சுருக்கணும். எதிர்பார்த்த நன்மையை பெறலாம். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்க நீங்கி உற்சாகம் அதிகரிக்குது. பிள்ளைங்களால் பெருமை வருது. அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழலும் உருவாகுது. பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு இது குறித்த நல்ல செய்தியும் இப்போ கிடைக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மையான லாபம், தொழிலை விஸ்தீகரிக்க சரியான நேரம் இந்த மாதம். குடும்பத்தில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடும் மறையுதுங்க. பிள்ளைங்களால் செலவு வரலாம். அரசியலில் உங்கள் நண்பரின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக அமையலாம். குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல ஆர்வம் இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் முழு திறமையும் வெளிக்காட்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய முதலீடுகள் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. நீங்கள் இந்த சந்திரன் இடப்பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் இருக்க ரெண்டையுமே கலந்த பலனை தருவதால் கவனமாக செயல்பட்டா இப்போ சொன்ன எல்லா நல்லதையுமே நீங்கள் பெறலாம். ஏது 6ஆம் இடத்துல இருக்கிறதால ஆன்மீக பயணம், ஆலய தரிசனம் உருவாகும். அது உங்கள் குலதெய்வ வழிபாடாக தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கறதுல நிதானமாக இருங்க. புதிய முதலீடுகள் நன்மையை தரும்னு சொன்னோம், ஆனால் கவனமாக நீங்கள் செயல்படணும். எச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாதம் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில், உத்தியோகம், அதுக்கப்புறம் வியாபாரம் இதில் வெற்றிகரமாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய அமைப்பு. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் குடும்ப பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒரு பங்களிப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு உருவாக்கும்.
அனுசரணையாக நடந்துக்கோங்க. கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இந்த மீனராசி அன்பர்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மறக்காமல் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுடுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லாமே இறைவனின் அருளால் உங்களை வந்தடையும்.